அனைவருக்கும் வணக்கம். சிவன்மலை உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முருகப்பெருமானுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசராசிக்காரர்கள் எங்கும் எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என விரும்பக்கூடியவர்கள். இதற்காக ரிஸ்க் எடுக்கவும் தயங்க மாட்டாங்க. ஆனால் சில சமயம் இந்த ரிஸ்க் அவர்களுக்கு பலவீனமாகி விடும். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் துணிச்சல் நிறைந்தவர்கள் என்பதால் எந்த முடிவையுமே வேகமாக எடுத்து செயல்படுவாங்க. அதே சமயம் தெளிவான முடிவு எடுக்க தெரியாது. அப்படியே எடுத்தாலும் அந்த முடிவில் உறுதியாக இருக்க மாட்டாங்க. எங்கு அநீதி என்றாலுமே இவர்களுக்கு மூக்குக்கு மேல் கோபம் வந்துவிடும். தவறுகளை தட்டி கேட்கக்கூடியவர்கள். இந்த கோபமே மேசராசிக்காரர்களுக்கு பலமும் பலவீனமும் அப்படின்னே சொல்லலாம். தன்னை பற்றி நினைக்காமல் பொதுநல அக்கறை உள்ளவர்கள். இதனால் இவர்கள் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக மட்டுமே மேசராசிக்காரர்கள் நெருங்கி பழக முடியும். மேசராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் என்பதால் அசுர வளர்ச்சியை விரும்பாமல் நிதானமாக முன்னுக்கு வர வேண்டும் என நம்பக்கூடியவர்கள். எந்த நேரமும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனமுடன் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலுமே அவர்கள் எதிரில் நம்பிவிட முடியாது. ஆனால் தனக்கு எதிரியாக துரோகம் இழைத்து விட்டார் அவர்களை எந்த காலத்திலுமே மன்னிக்கவும் மாட்டாங்க, அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே ரசிக்கக்கூடியவர்களாகவும் நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும். பெண்களை உயர்வாக மதிக்கக்கூடியவர்கள். ஆபத்துகளில் பெண்களுக்கு உதவக்கூடியவர்கள். மனைவியாக மறுபவள் கொடுத்து வைக்கக்கூடியவர்களாகும். காரணம், எப்பொழுதுமே மேசராசிக்காரர்கள் தன்னுடைய குடும்ப நலனில் அக்கறை எடுத்துக்கொள்ளவாங்க. குடும்பத்தை பற்றியே இவர்களது சிந்தனை இருக்கும். குடும்பத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதிகமாக சம்பாதித்தாலும் சேமிப்பு பெரிதாக இருக்காது. பூர்வீக சொத்து கிடைத்தால் அதை வாங்க மறுத்து விடுவாங்க. இவர்கள் வாழ்க்கையில் 28 வயதுக்கு மேல் படிப்படியாக முன்னுக்கு வருவாங்க. ஆனால் 45 வயதுக்கு மேல் சாதனை செய்யக்கூடியவர்கள். காவல்துறை, இராணுவம், விளையாட்டு, பொறியியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள். இரும்பு தொடர்பான தொழிற்சாலை, செங்கல்களை, மணி மண்டபம், சுரங்க தொழில், ஆயுதம் தயாரித்து விற்பனை செய்தால் போன்றவற்றில் அதிகம் ஈடுபடக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் சிவன்மலை உத்தரவு பெட்டியால் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும். சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். சில இடங்களில் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். உத்தியோக ரீதியாக வேலை உயர்வு கிடைக்கலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதிய தொழிலில் நம்பிக்கையோடு நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாகவும் பிள்ளைகளுடன் பெருமை சிறப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுடைய வேலை திறமைகள் எதிர்கால நிதி நிலைமையை உறுதி செய்யும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு வருகின்ற வாய்ப்பு உருவாகலாம். வியாபாரத்தில் அதிகப்படியான லாபம் ஏற்படும். தொழிலை மேம்படுத்துவதற்கு உரிய நேரம். குடும்பத்தில் மனக்கசப்புகள் விலகும். பிள்ளைகளால் மன நிம்மதி கிடைக்கும். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. பணம், குடும்பத்திற்காக உங்களுக்கு பண வரவை அதிகரிப்பதில் உறுதியோடு நீங்கள் பாடுபட வேண்டும். கலைத்துறையில் புதிய பொறுப்புகளை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. புதிய முதலீடுகளில் நீங்கள் இறங்கலாம். சந்திரனோட இடப்பயிற்சி ஏற்ற இறக்கம் கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும். உங்களுக்கு செவ்வாய் 11ல் இருப்பதால் வீடு கட்ட வேண்டும் என்ற நீண்ட நாள் ஆசை ஒரு முடிவுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. வியாபார விஷயத்தில் நீங்கள் கவனக்குறைவாக செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளில் அறிவுபூர்வமாக செய்ய வேணும். மேசராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக கடுமையாக நீங்கள் பாடுபட வேணும். பண விஷயத்தில் மிக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். பெரியோர்களுடைய ஆசை கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் யோகமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது.
குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படலாம். பொருளாதார வசதி உங்களுக்கு குறைவு எதுவும் இருக்காது. புதிய முயற்சிகள் எதிலுமே இப்பொழுது நீங்கள் ஈடுபட வேண்டாம். உடல்நலம் சீராகும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பிள்ளைகளுடைய பிடிவாதம் பிடித்தாலுமே அவர்களை கண்டிக்காமல் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய வேலை முயற்சிகள் கொண்டு வர இருப்பவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. வேலையில் இருப்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலைகள் மகிழ்ச்சி தரும். சில சலுகைகளும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்காது. போட்டிகளை சமாளித்து கடுமையாக நீங்கள் பாடுபட வேண்டி இருக்கும். புதிய முயற்சிகள் எதுவும் இப்பொழுது வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாக இருக்குது. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர பாடுபடுவீங்க. தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே முருகப்பெருமானுக்கு நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களையும் உச்சரித்து வருவதன் மூலம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே மேச ராசிக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு பெரிய லாபத்தை அடையக்கூடிய வகையில் இருக்குது. பைரவரை வழிபட உங்களுடைய சங்கடங்கள் அனைத்துமே நீங்கக்கூடியதாகும். நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம். வேலையில் கூடுதல் கவனம் தேவை. பிள்ளைகளுக்காக செலவு அதிகரிக்கும். பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் உருவாகும் என்பதால் நிதானம் அவசியம். எதிர்பார்த்த பணம் வரும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைச்சிருக்கு. இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கனவு நனவாக்கக்கூடிய வகையில் குடும்ப நெருக்கடி நீங்கக்கூடிய வகையில் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை முதல் உங்களுக்கு சூரியன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவுகள் உங்களுக்கு தோன்றும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம். ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தேவையற்ற பணம் உங்களுக்கு வரும். உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மருத்துவம் சார்ந்த செலவுகள் ஏற்படலாம். ஆயுதங்கள் கையாளும் பொழுது, வாகனங்களை ஓட்டும் பொழுது எச்சரிக்கை அவசியம். அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். உங்களை சார்ந்தவர்களோ உங்களை தவறாக நினைக்கலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கக்கூடியதாகும். பண வரத்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. வாடிக்கையாளர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் வியாபாரத்தில் உங்களுக்கு புதிதாக இடம் வாங்கக்கூடியதாகவும் உத்தியோகத்தில் கூடுதல் பணி சுமை ஏற்க வேண்டி இருக்கும். மேலதிகாரிகள் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கவனமாக பேசுவது நல்லது. பணி சுமை பயணங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் நிம்மதி குறையலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உறவினர்களுடைய வருகை இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும் பொழுது வார்த்தைகளில் நீங்கள் கோர்த்து பேசுவது முக்கியம். பெண்களுக்கு சமையல் செய்யும் பொழுது கவனம் தேவை. மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்களுக்கான கூடுதல் கவனம் தேவை. நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரத்து திருப்தி தருவதாக இருக்குது. வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. புதிய நபர்களிடம் எச்சரிக்கை தேவை. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. பெரியோர்களுடைய உதவி கிடைச்சிருக்கு. மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகலாம். துணிச்சலுடன் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டு சாதகமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. நிம்மதியும் நல்ல ஒரு ஆரோக்கியமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.